ஒரு மனிதண்ட பொருளாதார நிலையால அவனுக்கு நோய் வரும். அதாவது மணி குறைவாய்க்கிறவனுக்கு அதிகமா நோய் வரும் அப்படின்னு சொன்னா அடிக்க வருவீங்க. பட் நானும் என் ஹாஸ்பிட்டல்ல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அது ஒரு மன ஆறுதலுக்கு. ஆனா உண்மை என்னன்னு நான் சில டைம்ல பேசித்தான் ஆகணும். ரைட். நம்மளுக்கு இந்த ப்ரெஷர், சீனி, ஹார்ட் அட்டாக், ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் வாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு விரிவா பார்ப்போம். ஒரு 4 விஷயம் இருக்குது. நான் சொல்றது சரியா இல்லையான்னு நீங்களே முடிவெடுங்க. ரைட். ஒருத்தர வாழ்க்கை முறை பார்ப்போம். அவரோட உணவு தேடுற முறைக்குமே ஃபைனான்சியலா அவர் மலிவான இன்கம் உள்ள ஒருத்தால் சீப்பான ஃபுட்டை தான் தேடுவார் பொதுவா. அந்த சீப்பான ஃபுட்ல என்ன இருக்கும்? உப்பு அதிகமாயிருக்கும், கொலஸ்ட்ரால் அதிகமாயிருக்கும், சீனி அதிகமாயிருக்கும், ப்ராசஸ் பண்ண ஃபுட்டா இருக்கும். இப்ப விளங்குதா? பொருளாதார பிரச்சனைக்கு உள்ளால் ஸ்ட்ரெஸ் ஆயிப்பான். ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிறவருக்கு பழக்க வழக்கம் பொதுவா ஏதாவது அடிக்ஷனுக்குள்ள போவான். சிகரெட் ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், செடன்டரி லைஃப் ஐக்கும். அதாவது உடற்பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இங்க காலையில் எழும்புற, வருமானத்தை தேடுற, ஈவினிங்குள்ள சாமான எடுத்து கொண்டு வந்து கொடுக்குற, அதுக்கு அடுத்த நாள் காலில் எழும்புற, இப்படி ஒரு லைஃப் இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்ப அவருக்கு எக்ஸசைஸ் செய்யறதுக்கு நேரம் இருக்காது. எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பொருத்தமான இடமும் கிடைக்காது. இது அவரோட வாழ்க்கை முறைக்குள்ள பின்னப்பட்டிருக்கும். இதால இந்த கொலஸ்ட்ரால், சீனி, ப்ரெஷர் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவும் வேணும். ஒவ்வொரு நாட்டிலையும் NCD, நான் கம்யூனிகபிள் டிசீஸை குறைக்கணும்னு சொல்லுவாங்க. பட் அது ஒரு டீம் இயங்கும். ஆனா பொருளாதாரத்தை சரியா செஞ்சா அந்த டீம் இயங்குதோ இல்லையோ தான் உணர்ந்து நியாயமான விஷயங்களை செஞ்சு கொள்வாங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அவரோட வீட்டுச்சூழல். ஒரு இன்கம் குறைஞ்ச ஒருத்தர் வீட்டுச்சூழல் அதிகமா பொல்யூஷனா இருக்கும். சில கிராமங்கள், சில இடங்களை விடுங்க, பொதுவா பொல்யூஷனா இருக்கும். இரசம், பிறகு பூஞ்சை, பூசணம் உள்ள இடங்களா தான் இருக்கும். இதன் மூலம் அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வரும். அவங்களுக்கு ஒரு பூங்கா இருக்காது. எங்கேயாவது ஒரு தொங்கல் கிராமத்துல நீங்க பூங்கா கண்டிப்பீங்களா? ரொம்ப குறைவு, ரொம்ப அரிது. ஆனா பட் எல்லா சிட்டிலையும் இருக்கும். அர்பன் கவுன்சில், முனிசிபல் கவுன்சில் எல்லாத்துலயும் இருக்கும். பிரதேச சபையிலையும் இருக்கலாம். பட் ஒவ்வொரு கிராமத்துல இருக்குமா? இப்ப கிராமம்னு சொன்னா என்ன? பொருளாதாரத்துல அந்த சூழல் குறைஞ்ச சூழலா இருக்கும் பொதுவா. ரைட். அதுக்கடுத்தது சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ற விதம் அவருக்கு கஷ்டமாயிக்கும். அதாவது அவருக்கு எல்லா வளமும் இல்லாதால ப்ரிவென்ஷன் செக்அப் இருக்காது. அதாவது அந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் 3 மாசத்துக்கு ஒருக்கா செக் பண்ணணும். எல்லாரும் செய்யறாங்களா? உண்மையான விஷயம் என்ன? எல்லாரும் செய்யறதில்ல. ஏன்? அங்க அவங்களுக்கு அவைலபிளும் இல்லை, மணியும் பிரச்சனை. ஸோ இதால என்ன செய்வாங்க? லேட் ஆகித்தான் நோய்களை கண்டுபிடிப்பாங்க. சில நோயை கண்டுபிடிச்சாலும் என்ன செய்வாங்க? சில பொதுவாக இருக்கும் சிலர் பழக்க வழக்கம், பாமசி சிட்டை இதை 2 நாளைக்கு பாய்ச்சிட்டு பாமசிக்கு எழுதின மருந்து கொஞ்சம் விலை கூட ஒரு 3 நாள் கழிச்சு எடுப்போம்பாங்க. ரைட். இதால என்ன செய்யும்? சில பொதுவா நோய் வீரியம் கூடும். இதால என்ன ஏற்படும்? எமர்ஜென்சிக்குள்ளாவாங்க. இப்ப விளங்குதா? நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாம் பொருளாதாரத்தோட பின்னி பிணைஞ்சிருக்கின்றது. ஓகே. அதாவது ஒருத்தர்ல மணி குறைவாய்க்க சொல்ல அவர் ஒரு பாதுகாப்பு இன்மையை உணர்வார். அதன் மூலம் தொடர்ச்சியா அவர் என்ன செய்வாரு? குரோனிக்கா ஸ்ட்ரெஸ்ல இருப்பார், மன அழுத்தத்துல இருப்பார். இதன் மூலம் அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கோர்ட்டிசோல் என்ற ஹோமோன் சுரக்கும். அந்த கோர்ட்டிசோல் ஹோமோன் என்ன செய்யும்? ப்ரெஷருக்கு காரணம். வயிறு அதிகமா போடுற வயிறு போட்டிக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அப்டோமினல் ஃபெட் கூட்டுறது, அதுக்கு காரணம். இன்சுலின் ரெசிஸ்டன்ட், இன்சுலினை சரியா வேலை செய்ய விடாமைக்கும். அதன் மூலம் இது எல்லாம் சேர்த்து என்ன செய்யும்? நான் கம்யூனிகபிள் டிசீஸை உருவாக்கும். இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸை உருவாக்கி கடைசியா அவருக்கு பிரச்சனையை உருவாக்கும். ஒரு சில உதாரணங்கள் ஒரு சிலருக்கு பொருத்தம் இல்லாம இருக்கும். கமெண்ட் பண்ண தேவையில்லை, பட் சிந்திங்க. சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் ஏழையா இருந்தாலும் நல்ல ஆரோக்கியமாயிக்கேன், பணக்காரனா இருந்தாலும் அவனுக்கு எத்தனை பேர் இறக்குறாங்க, சுகம் இல்லாமைக்கு, சீனி இருக்கின்று. நான் பொதுவான கருத்தை சொன்னேன். நீங்க ஜப்பான், கட்டார், மலேசியா அண்ட் சிங்கப்பூர் போன்ற நாட்டோட ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஏசியன் கண்ட்ரியில சில மற்ற நாடுகளை ஒப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு விளங்கும். ரைட். எதையுமே சீரியஸ் எடுக்க தேவையில்லை. டோன்ட் வரி, டேக் இட் ஈஸி, டூ வெல்.